இந்த பிராங்கை பாத்தீங்கன்னா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். டேய் காதுக்குள்ள வந்து கத்தாத. என்னடா இது இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு, நம்ம எப்படி போய் நம்ம தங்கச்சியை கூட்டிட்டு வர்றது? ஆத்தாடி என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி சரி நம்ம காலைல தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளேயும் மழை நின்றோம் அப்படிதான் நினைக்கிறேன், பாப்போம். சரி சரி மழையில நிக்காம போய் படுப்போம், இல்லைன்னா காய்ச்சல் வந்துருச்சுன்னா யாரு போய் காலைல கூட்டிட்டு வர்றது? இந்த பிராங்கிட்ட பாத்தீங்களா, மழை பெஞ்சாலும் எந்திரிக்க மாட்டான், எது பண்ணாலும் எந்திரிக்க மாட்டான். நம்ம மட்டும் தூக்கமே இல்லாம அழுந்துட்டு இருக்கோம். அப்பாடி ஒரு வழியா விடிஞ்சிருச்சுப்பா. என்னடா இது நல்லா விடிஞ்சிருச்சு. போச்சு போச்சு. டேய் பிராங்கின லேட் ஆயிடுச்சுடா, வாடா போலாம். டேய் சின்சன், குளிக்காமனா போகாதடா, ஒழுங்கா போய் குளிச்சுட்டு வா. அப்பதான் உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ பாட்டு குளிக்காம போயினா வச்சுக்கவேன், இன்னும் பாண்ட பையனே சொல்லுவாங்க. ஆமாண்ணா பிராங்கி, நீ சொல்றது கரெக்ட் தான். இரு இரு நான் குளிச்சுட்டு வரேன். நீ குளிக்கிறியா என்ன? நீ குளிச்சுனா டைம் ஆயிடும், நீ ஒன்றும் குளிக்க தேவையில்ல. இரு இரு நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுவேன். சீக்கிரமா மூஞ்சி கழிட்டு வாடா பிராங்க்லினே. எப்பா டேய் நான் லேட் ஆயிருச்சு, இப்போ என்ன பண்றது? நான் நைட்டு பூரா தூங்காம முழிச்சிட்டு இருந்தேன். நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்கணும் பிராங்க்லினே. ஒரு நாள் தான் நான் தூங்கவே இல்லை. ஆத்தாடி ஆத்தா, கடைசியில் என் மேலே பழி தூக்கி போறியடா சின்சனே. அது சரி, இதுக்கப்புறம் நான் உன் கூட படுக்க மாட்டேன்னா நான் மேலே போய் தூங்குறேன், நீ கீழே தூங்கிக்கோ. சரி சரி வா வா. கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். உங்களுக்கு சின்சான் பிடிக்கும்னா மறக்காம லவ் சின்சான் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கலர் ஆட்ட போட்டு விட்டுருங்க. டேய் பிராங்க்லின் இப்போ என்ன பண்றதுனே தெரியலடா. இப்போ எங்க அம்மா வேற எத்தனை ஃபோன் பண்ணிட்டாங்க தெரியுமா? போச்சு போச்சு, நைட்டே நான் வரேன்னு சொல்லிட்டேன், இல்லைன்னா அவங்க ஆட்டோ பிடிச்சி வந்திருப்பாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சரி பிராங்க்லின் நான் வண்டி ஓட்டுறேன், நீ வந்து பின்னாடி உட்கார. நீ வண்டி ஓட்டுனா வச்சுக்கவேன், இப்போதைக்கு நம்ம போய் சேர மாட்டோம். என்னென்ன சொல்கிறான் பாரு. டேய் சின்சன், உங்ககிட்ட லைசன்ஸ் கூட இல்லை, நீ என்ன கலாய்க்கிறியா? பாவமேன்னு வண்டி ஓட்ட விட்றேன், இல்லைன்னா வச்சுக்கவேன் நான் வாங்கி ஓட்டிடுவேன். அப்புறம் வாங்கிட்டா ஊன்னு அழுதுகிட்டு இருப்பேன். உன் பேச்சு எனக்கு தெரியும் தம்பி. சரி சரி பிராங்க்லின், தெரியா தரமா சொல்லிட்டேன். எதுக்குடா காலையில கழுத்து இருக்கிறது? நானே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பண்றது தெரியலையே. இந்த கீமாவேரி போனோம்னா நம்மளை கத்தி தொலைவோம். எங்க அம்மா அப்பா கூட சும்மா இருந்தாலும் இந்த தங்கச்சிக்காரே சும்மாவே இருக்க மாட்டா, வேணுக்குனே உரண்டு இழுத்துக்கிட்டே இருப்பா. கரெக்டா இன்னைக்கு போய் நான் மாட்டிக்கிட்டேன் இப்படி லேட்டா வந்து. சரி சரி புலம்பாத, கேட்டால் சொல்லிடு. நைட்டெல்லாம் செம்ம மழை, அதனால் வந்து தூங்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பிட்டை தூக்கி போட்டுவிட்டு சின்சனு. அதெல்லாம் சொல்லிடுவேன், ஆனால் இருந்தாலும் என் தங்கச்சிக்காரியை சமாளிக்க முடியாது பிராங்க்லின். அவள் வாய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோவேன் எப்படி பேச தெரியுமா? சரி சரி வீடு வீடு போகலாம் போகலாம், நான் இதெல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கலாம். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ பார்த்து காரை ஓட்டு. உன் கூட வந்ததுக்கு என்னைய வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாம. நான் நல்லா தான் ஓட்டுவேன் பிராங்க்லின், ஒன்றை விட அது உனக்கே நல்லா தெரியும். ஆமாம் ஆமாம் சொன்னாங்க நல்லா ஓட்டுவேன்னு நிறைய பேர், அதனால தான் உன்னை ஓட்ட விட்டுருக்கேன். சரி சரி போடா போடா. ஆமாம் பிராங்க்லின், இவங்க நம்ம எங்கெல்லாம் கூட்டிட்டு போகலாம்? நம்ம வந்து பீச்சுக்கு கூட்டிட்டு போகலாம், மூவி கூட்டிட்டு போகலாம், ஹோட்டல் கூட்டிட்டு போகலாம், வேற என்ன இருக்குது? சரி சரி அவங்க வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஆனால் என் தங்கச்சிக்காரி வந்ததுலேருந்து ஐஸ்கிரீம் கேட்டு என்ன தொல்லை பண்ண போறாடா பிராங்க்லின். இதுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அம்மா திட்டுவாங்க, வாங்கி கொடுக்கலன்னா இவ திட்டுவா. நான் யாருக்கு தான் ஆளாகிறதுனே தெரியல. புலம்பாத சின்சன், ஏர்போர்ட்டே வந்துருச்சு, உங்கள் அம்மா அப்பாவும் தங்கச்சி எல்லாமே பக்கத்தில் தான் இருக்காங்க. நீ இப்போ போயிட்டு இப்படி புலம்பிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நீ நல்லா சிரிச்ச முகமாக வச்சுக்கோ. ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவை பார்க்க போற, அதனால சிரிச்சுக்கிட்டே போ சின்சன், மூஞ்சி உருன்னு வச்சுட்டு போவாம. சரி சரி கரெக்டு தான் பிராங்க்லின். எங்க அம்மா அப்பா? நான் பார்த்துட்டேன். அம்மா அப்பா தங்கச்சி. ஏய் மாவரி எப்படி இருக்கா? இரு காரை விட்டு போல இறங்கி வர. நில்லு. ஆத்தாடி இந்த கார் வேற எங்கிட்டு கதை திறந்தாச்சு. ஏய் மாவரி எப்படி இருக்கா? அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க போல. டேய் சின்சன், நாங்க நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க? நீ தானே ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட. சரி சரி ஒழுங்கா சாப்பிடுறியா என்ன பிராங்க்லினே நீ மட்டும் அமைதியா நிக்கிற? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. என்னால் தான் டைம் ஆயிடுச்சு, ஏன்னா வந்து வண்டி பிரேக் பிடிக்கல, அதை போயிட்டு சரி பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல போலாம் பிராங்க்லின், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லல வந்த உடனே ஐஸ்கிரீம் கிடப்பா பாரு. இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து என் காசெல்லாம் கரைஞ்சு போயிடும். என்ன ஹீமாவாரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பல்லில் பூச்சி வந்துடும் பார்த்துக்கோ. ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடக்கூடாது ஹீமாவாரி, சரியா? அதுக்காக நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், அந்த மாதிரி கீரை ஐட்டங்கள்லாம் சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நல்ல பல்லில் பூச்சி வந்துருச்சுன்னா அப்புறம் ஒரு நாளில் பல்லே இருக்காது, நீ அப்புறம் எப்படி சாப்பிடுவ? சரி நான் ஐஸ்கிரீம் வாங்கி கேட்கலாம். அண்ணா நீ எனக்கு பர்கர் வாங்கி கொடு, சரியா? நீ பர்கர் வாங்கி தரலாம்ல? அது வேணா சாப்பிடலாம், ஆனாலும் வந்து அதுவும் கொஞ்சம் தான் சாப்பிடணும், இப்படிலாம் நிறைய சாப்பிடக்கூடாது. என்னடா அண்ணா எங்களை மலையில கூட்டிட்டு போற? மலை பாரு எப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. நீ இதுக்கு வேற காரணம் வந்திருக்கலாம்ல. அட நீ வேற, நைட்ல மழை பெஞ்சிச்சு, இப்ப மழை பெய்யணும் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமா இருட்டாயிடுச்சு பாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. பிராங்க்லின் கொஞ்சம் சீக்கிரமா போ.
சரி சரி சின்சான். ஆமாம், இப்போ என்ன பண்ணுறது? மழை நிற்கிற மாதிரி தெரியல. வண்டி நிப்பாட்டினாலும் மழை அதிகமாக தான் ஆகும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம் சின்சான். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். என்னம்மா உங்களுக்கு ஓகே தானே? அப்பதான் மழையில நனைஞ்சிட்டு வராரு. பரவாயில்ல சின்சான், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். சரிங்கப்பா. ஈபாவாரி நீ முன்னாடி வரியா? நான் வேணா பின்னாடி வரேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நான் பின்னாடியே மழையில உட்கார்ந்துட்டு ஜாலியா நனைஞ்சிட்டு வரேன். எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். நான் மழையிலேயே செம்மையா டான்ஸ் ஆடுவேன். உனக்கு தெரியும்ல. வா வா நம்ம வீட்டுக்கு போறோம்னா நீயும் நானும் டான்ஸ் ஆடுவோம் சின்சானே. அது சரி, மழை இப்படி பெஞ்சிட்டு இருக்கு, மழையில ஆட்டம் போடுவியா? நானே ஒன்று வந்து மழையில் நனைய விடுறது எனக்கே பாவமா இருக்குது. இதுல வேற வீட்டுல போய் டான்ஸ் ஆடுவியா? பார்க்கலாம் பார்க்கலாம், டைம் இருந்தா ஆடுவோம். அண்ணே அதெல்லாம் தெரியாது, நீ என் கூட ஆடிதான் ஆகணும். உனக்கு வேற வழியே இல்ல. பிராங்க்லின் மாமா நீங்களே என் கூட டான்ஸ் ஆட வரீங்களா? ஏய் ஈமாவாரி, எனக்கெல்லாம் டான்ஸ் ஆட தெரியாது. நீங்கள் வேணால் டான்ஸ் ஆடுங்க, நான் நின்று வேடிக்கை பார்க்குறேன். ஓகேவா? சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நல்லா நீயும் சின்சானே டான்ஸ் ஆடுங்க. ஓகேவா? சரிங்க பிராங்க்லின் மாமா, நீங்க சொல்லிட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன? ஏய் சின்சான், நீ தான் ரெடியா இருந்துக்கணும். அப்புறம் நான் தூங்க போறேன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நான் தூங்க மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன். நீ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீல்ல, அண்ணா உன் கூட தான் இருப்பேன். ஓகேவா? இப்ப ஹாப்பியா? இப்பதான் எனக்கு ஹாப்பி. நல்ல வேளை சின்சான் என் கூட தான் டான்ஸ் ஆடுவாரு, என் கூடவே இருப்பாரு. நான் இதுக்காக தான் இங்க சின்சான் பார்க்க வந்தேன். என்னது பிராங்க்லின் மாமா, காரை விட்டு மோதுறீங்க? இல்லைம்மா தெரியாமல் இடிச்சிருச்சு. பரவாயில்ல பிராங்க்லின் மாமா. ஆமா இந்த மழை நிக்கிற மாதிரி தெரியல. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில போகலாம். சரியா? மழை நிக்கட்டும். இன்னைக்குன்னு பார்த்து இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. சரி பிராங்க்லின், நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எதனா சமைச்சு கொடுக்கலாம். அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூவி பார்த்துட்டு அப்புறம் வந்து பீச்சுக்கு போகலாம். பீச்சுக்கு போகலாமா, இல்லை ஹோட்டல் போகலாமா, இல்லை மீட்டர் போகலாமா? ஸோ எனி ஒன் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே போகலாம். ஆமாம், இங்கடா அந்த சாப்பு பையன், சாப்பு வேற ஆளை காணா. சரி சரி வாங்க வாங்க, மழை செம்மையா பெய்யுது. ஏய் ஈமாவாரி, சீக்கிரம் வாடி, வந்து தூங்கு கொஞ்ச நேரம். அஸ்க பஸ்கி, நான் தூங்கலாம் மாட்டேன். நான் உன் கூட தான் விளையாடுவேன் சின்சான் அண்ணா. நீ என்கிட்ட சொன்னல நீ என் கூட தான் இருப்ப, என் கூட தான் டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னல. அப்ப என்ன தூங்க கூப்பிட? ஆத்தாடி, தெரியாம சொல்லிட்டேன். நான் போயிட்டு டான்ஸ் ஆட போறேன். முதல்ல போயிட்டு நான் குளிக்க போறேனே. ஜாலி ஜாலி ஜாலி. கமெண்ட் கைஸ், வீடியோ பார்த்து நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. யார் யாருக்கெல்லாம் ஈமாவாரி ரொம்ப பிடிக்குமோ மறக்காம எல்லாம் ஈமாவாரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு விட்டுருங்க கைஸ். யாருமே அந்த சின்சான் ஐ லவ் சின்சான் சொல்லிட்டு சொல்லாதீங்க. எல்லாமே ஈமாவாரி ஈமாவாரின்னு போடுங்க கைஸ். நல்லா இருக்கு இந்த மலையில, ஜாலியா இருக்கு இந்த தண்ணியில குளிக்கப்போ. ஆமா ஏய் சின்சான் அண்ணா, சீக்கிரம் வா, நம்ம டான்ஸ் ஆடுவோம். இப்ப பாரு என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம். வந்துட்டியா? ஆமா என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம்? நீயே எதனா ஒரு பாட்டுக்கு ஆடு. எனக்கு என்கிட்ட கேக்குற. அப்புறம் நான் எதனா சொன்னா இல்ல இல்ல எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல அந்த பாட்டு தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். சரி சரி நானே ஆடுறேன். மேகம் கெடுக்காத சொல்லு சொல்லு, சானல் அடிக்காத சொல்லு சொல்லு. அம்மா எங்க பிராங்க்லின் மாமா? ஐயோ பிராங்க்லின் மாமா, சீக்கிரம் இங்க வாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. என்ன ஹீமாவாரி, டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. என்ன சின்சான், நீ டான்ஸ் ஆடலையா? உன் தங்கச்சி மட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா? ஆமா ஆமா, நீ வேற சொல்லிட்டியா, அவ விட மாட்டா. எங்க ஒரு பாட்டு பாடு சின்சான் அண்ணா. பாடுறேன். மேகம் கருக்குது தக்க மின்னல் சிரிக்குது தக்க. சரி சரி, நீங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, நான் போய் தூங்குறேன். ஆளை விட்டுங்கடா, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சுட்டு வந்துட்டோம். இல்லைன்னா அந்த ஹீமாவாரி நம்மளையும் கூப்பிட்டுருப்பா டான்ஸ் ஆடுறதுக்கு. சரி நம்ம படுத்து தூங்கிடுவோம். ஈமாவாரி வா, போய் தூங்குவோம். டைம் ஆயிடுச்சு. இப்படி நின்று லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காத. வா வா. சரி நீ போ அண்ணா, நான் கொஞ்ச நேரம் ஆடிட்டு வரேன். சரி சரி சீக்கிரம் வந்து பாடு. அட பிராங்க்லின் பையல, என்னடா கீழே வந்து படுத்துட்ட? சரி நம்மளும் விட்டத்தை பார்க்க வேண்டியதுதான். ஆமா எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க தனியா. இப்போ என்ன பண்றது? நம்மளுக்கு வேற தூக்கம் வரல. ஐஸ்கிரீம் 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 வாங்கலையோ? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமா? ஜாலி ஜாலி ஜாலி. என்ன எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி சரி எல்லாருக்கும் தெரியாம
காப்பாற்ற முடியாது. நான் கடத்திட்டு வந்ததும் யாருக்கும் தெரியாது. அந்த தெரிஞ்ச ஒருத்தவனையே நான் கொண்டு போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ இங்க இருந்து தப்பிச்சு போக நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது ஈமாவாரி. நீ என் கூடவே தான் இருந்தாகணும். ஐயோ ப்ளீஸ் என்னை விட்டுடு. நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன். என்னை மட்டும் விட்டுடு. எங்க அம்மா கிட்ட போகணும். எங்க அம்மாவை நான் பார்க்கணும். ப்ளீஸ் என்னை விட்டுடு. விட்டுடு. அண்ணா நீ காப்பாத்து. நான் தான் சொல்றேன்ல உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ என்னதான் அழுதாலும் உன்னால இங்க இருந்து போக முடியாது ஈமாவாரி. நான் உன்னைய பிளான் பண்ணி தான் தூக்குனேன். நீ வருவனே எனக்கு தெரியும். ஆனா இந்த சின்சான பிராங்க்லினா என்னைய என்னெல்லாம் பண்ணானுங்க தெரியுமா? அதுக்கு அவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ இங்கேயே கேட அவ்வளவுதான். இவளை இங்க கடத்தி போட்டாச்சு. யாராலையும் இவளை காப்பாற்ற முடியாது. சரி சரி நம்ம கீழே போவோம். இந்த சின்சான பிராங்க்லினா நல்லா தலையை பிச்சுட்டு கிடக்கட்டும். என்னையவ அடிக்கிற? இதுக்கு நீ அடிச்சதுக்கு இதுதான்டா உனக்கு பனிஷ்மெண்ட். அவ்வளவுதான். இவ கதையும் முடிஞ்சிச்சு. ஐயோ ஈமாவாரியை கடத்திட்டானே. போய் சின்சன் சொல்லி ஆகணும். டேய் சின்சன் சின்சன். ஆமா இந்த சின்சனுக்கு என்னதான் ஆச்சு? அவ தங்கச்சி கண்ணனை தேட மாட்டானா? டேய் சின்சன் பிராங்க்லினே எங்கடா இருக்கீங்க? போச்சு எங்க இருக்கானுங்கன்னு தெரியலையே. அவன் வேற என்னை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். நல்ல வேலை மயக்கத்துல இருந்தனால நான் தப்பிச்சேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் என் நிலைமை. டேய் சின்சன் பிராங்க்லினே. ஆகா உங்க அம்மா அப்பா வேற இருக்காங்களே. இவங்க கிட்ட சொன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆவாங்க. நம்ம போயிட்டு சின்சன் பிராங்க்லின்ட்டே சொல்லணும். டேய் சின்சன் பிராங்க்லின் எந்திரிடா. என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வெளியே வாங்கடா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். என்னடா சொல்ற? என்ன செய்தி? சரி சரி சீக்கிரம் வெளியே வா வெளியே வா. அம்மா எங்க இந்த ஈமாவாரியை வேற காணாடே. ஈமாவாரி ஈமாவாரி. நீ என்னதான் கத்துறாலும் ஈமாவாரி வரமாட்டாடா. அவளை கடத்திட்டு போயிட்டான் அந்த சுக்கி பையன். என்ன சொல்ற? சுக்கி ஈமாவாரியை கடத்திட்டு போயிட்டானா? அட ஆமாண்டா. அவன் என்னையும் அடிச்சு போட்டுட்டு ஈமாவாரியை தூக்கிட்டு போயிட்டான். நான் பார்த்தனால என்னை ஒரே அடி அடிச்சு கொன்னு இருப்பான். நல்ல வேளை நான் மயக்கத்துல இருந்தனால தப்பிச்சிட்டேன். சரி சரி இரு நான் எங்க அம்மா அப்பா போய் கிளப்புறேன். அப்பா அம்மா எந்திரிங்க எந்திரிங்க. தங்கச்சி எவனோ கடத்திட்டு போயிட்டானா. சீக்கிரம் வாங்க அவளை போய் தேடுவோம். ஈமாவாரி எங்கடி போய் தொலைஞ்ச? ஏன்டே நீ வெளியே போன? உனக்கு எப்படிடா இது தெரியும்? அவ ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக வந்தாடா. அப்பதான் மாட்டிக்கிட்டா. என் தங்கச்சி நான் காப்பாத்தணும் பிராங்க்லின். சீக்கிரம் வா. எதுனா வழி இருந்துச்சுன்னா சொல்லு. அவளை எங்கன்னு போய் தேடுறது? சின்சன் நீ தானே உன் தங்கச்சி பாத்துக்கோ. நீயே பொறுப்பு இல்லாம இப்படி விட்டுட்டே இப்ப தங்கச்சி போய் நீ எங்கன்னு தேடுவ? அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது நம்ம தங்கச்சி கண்டுபிடிச்சிடுறேன். பிராங்க்லின் சீக்கிரமா வா. எதுனா பண்ணு பிராங்க்லின். என்ன பண்றதுனே தெரியல. இந்த ஐஸ்கிரீம் கடைக்காரன் தான் அதுக்கு காரணமா. இதை காட்டி தான் அவளை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டா. டீ சுக்கி உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பாத்துக்கோ. பிராங்க்லின் சீக்கிரம் வாடா போலாம். டேய் சின்சன் நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் தங்கச்சி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க. சின்சன் உனக்கு தான் தெரியும்ல கமலா அக்கா. நம்ம கமலா அக்காட்ட போயிட்டு கேட்கலாம். சரியா? நீ கவலைப்படாத. கமலா அக்கா கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்க எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு A to Z வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஈஸியாக போயிட்டு ஈமாவரியை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? உனக்கே தெரியும் நீ எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க. ஆனால் அந்த சுக்கி பையன் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அந்த தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க அந்த சுக்கி. நான் என்ன பண்றதுனே தெரியலடா பிராங்க்லின். நான் அவ கூட இருந்திருக்கணும். அவன் என்னை வந்து டான்ஸ் ஆட தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. சரி நான் தான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு வந்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலான்னு தூங்கினேன்டா. அதுக்கப்புறம் தான் அவ போயிருக்கணும். ஆனா நம்மளை எழுப்பாம அவ மட்டும் தனியா போயிட்டா. ஐஸ்கிரீம் கேட்டா நம்ம தான் திட்டுறோம்ல. அதனால அவ தனியா போயிட்டா போடா. எல்லாம் என்னோட தப்பு தான். நான் அவளை தனியா விட்டுக்க கூடாது. கமெண்ட் கைஸ் வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு ஈமாவாரி பிடிக்குன்னா மறக்காம எல்லாம் ஈமாவாரின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கலர் அட்டை போட்டு விட்டுறீங்க. நானே ஈமாவாரியை தொலைச்சிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னையாவது கடத்திட்டு போயிருந்துருக்கலாம். என் தங்கச்சியை போய் கடத்திட்டு போயிட்டானே. அவனுக்கு வந்து நம்மளை பழி வாங்குறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கான்டா பிராங்க்லினே. நம்ம அவனை வச்சு அன்னைக்கு அடிச்சோம்ல, அதை மனசுல வச்சுட்டு தான் இப்படி பண்ணியிருக்கான். ஆனா நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். அம்மா என்னடா இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கிற? வந்தாச்சு வந்தாச்சு சின்சன் கவலைப்படாத. இங்கே தான் இருக்காங்க அந்த கமலா அக்கா. நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட பேசணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. உடனே போய் பேச முடியாது. அவங்க தியானத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும் நம்ம அங்கே. ஆமா சின்சன் பிராங்க்லின் சொல்ற மாதிரி நீ அழுகாத, ஃபீல் பண்ணாத. தங்கச்சி கண்டிப்பா கிடைச்சிருவா. சின்சன் அதான் இவ்வளவு பேர் சொல்றோம்ல, அழுகாத. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. கண்டிப்பா தங்கச்சி கிடைச்சிடுவாடா. சரி சரி பிராங்க்லின் நான் போயிட்டு கமலா கிட்ட பேசிட்டு வரேன். கமலாக்கா கமலாக்கா கமலாக்கா. ஐயோ என்னடா இது? கமலாக்கா எனக்கு ஒரு பிரச்சனை. வா சின்சன், உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. உன்னோட தங்கச்சி கிடைக்கணும்னா
வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்க்கணும். அப்பதான் உன்னோட தங்கச்சி ஈமாவாரி கிடப்பா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவளை ஒன்றை ஈஸியாக உன்னால காப்பாற்ற முடியாது. அந்த இடத்துக்கு நீ போகணும்னா மனுஷங்கனால அந்த தீவுக்கு போக முடியாது. ஆனா நீ போகணும்னா அயன்மேனை போய் பாரு. அயன்மேனால மட்டும்தான் உன் தங்கச்சியை காப்பாற்ற முடியும். சின்சன் சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. உனக்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீ எவ்வளோ சீக்கிரம் போறியோ அவ்வளோ சீக்கிரம் உன் தங்கச்சிக்கு நல்லது. விடியறதுக்குள்ளேயும் சீக்கிரம் போயிடு சின்சன். என்னடா இது கமலாக்கா எப்படி சொல்றாங்க? விடியறதுக்குள்ளே ஹீமாவரிய போய் காப்பாத்தணுமா? இப்போ நான் எப்படி அயன் மேனையும் பார்த்துட்டு ஹீமாவரிய காப்பாத்துறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்பவே டைம் ஆயிடுச்சு. டேய் பிராங்க்லின், சீக்கிரமா அயன்மேன் மேன்ஷனுக்கு வண்டி ஏறுறோம். சீக்கிரம் போகணும். நம்ம போய் தான் ஹீமாவரிய காப்பாத்தணும். விடியறதுக்குள்ளே காப்பாத்தி ஆகணுமா? இல்லைன்னா ஹீமாவரிய உயிரோட பார்க்க முடியாதுடா. இப்போ என்ன பண்றதுனே தெரியல. எல்லாமே என்னாலதான். சின்சன் கவலைப்படாத, நம்ம சீக்கிரமாக போயிடலாம். விடியறதுக்குள்ளே தானே, இன்னும் நேரம் இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா? சரி சரி, எல்லாரும் சீக்கிரம் வந்து காரில் ஏறுங்க. டைம் இல்லை, நம்ம கொஞ்சம் தூரம் போகணும். நான் முடிஞ்ச அளவுக்கு காரை நான் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறேன் சின்சனே. நீ ஒன்றும் கவலைப்படாத, தயவு செஞ்சு அழுகாத. அழுதினா வச்சுக்கவே உனக்கே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அப்புறம் வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். உங்களுக்கு சின்சனை பிடிக்கணும் மறக்காமல் இல்லை சின்சன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு வீட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுது? அயன்மேன் மேன்ஷன்ல இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு கூட தெரியலையே. இப்போ என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஒரு வழியா அயன்மேன் மேன்ஷனுக்கு வந்தாச்சு. இந்த மழை வேற நிக்காம பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மழைனால தான் என் தங்கச்சி காணாம போனா. இல்லைன்னா அவ கத்து நம்மளுக்கு கேட்டிருக்கோம். இந்த மழை சவுண்டுனால நம்மளுக்கு சுத்தமா கேட்கல. ஹீமாவரி கவலைப்படாத, நான் வந்துகிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உன்னை எவ்வளவு சீக்கிரம் காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காப்பாத்திடுறேன். பிராங்க்லின், நீ இங்கே இரு, நான் போயிட்டு அயன்மேனை பார்த்துட்டு வரேன். யோ அயன்மேன் எங்கேயே இருக்க? அயன்மேன் வீட்ல யார் இருக்கா? கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்க, எனக்கு உதவி வேணும். யாருடா இது? என்னடா சின்சன் இந்த நேரத்துல வந்து கத்திட்டு இருக்கேன்? என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? ஸ்பைடர்மேன் என் தங்கச்சி கடத்திட்டாங்க. அயன்மேனால மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு கமலா சொன்னாங்க. ஐயோ, அயன்மேன் வேற இல்லையே சின்சனு. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்ன பிராங்க்லினே, சின்சன் அம்மா அப்பா கசாமா, என்ன எல்லாரும் மலையில நின்றுட்டு இருக்கீங்க? என்னதான் ஆச்சு? சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இருங்க, நான் போயிட்டு சின்சனுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணேன். டேய் சின்சன், சீக்கிரமா கீழே வா. நான் கீழே போய் வெயிட் பண்றேன். சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு வேகமா வா. இப்போ என்ன பண்றது? நம்மளால போயிட்டு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இங்க இருந்தாகணும். நம்மள அயன்மேன் ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸ்பைடர்மேன் போங்க நான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். சரி சின்சன், சீக்கிரமா வா. உனக்கு இதுல 4 சூட் இருக்கு. இந்த 4 சூட்ல எந்த சூட் வேணுமோ போட்டுக்கோ. என்னோட சக்தி உனக்கு கிடைக்கும் சின்சன். அப்படியா? சரி. ஆமா, இப்போ எந்த சூட் எடுத்துக்கிறது? ஆஹா, எனக்கு இது எதுவுமே பிடிக்கல. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பாடி, ஒரு வழியா நான் அந்த சூட்டை போட்டுக்கிட்டு ஸ்பைடர்மேன், நான் அப்புறம் வந்து அந்த சூட்டை தரேன். பரவாயில்ல சின்சன், நீ போயிட்டு பொறுமையா உன் தங்கச்சி கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுத்தா போதும். ஒரு வழியா நம்ம அந்த சூட்டை வாங்கியாச்சு. இப்போ போயிட்டு ஹீமாவரியை காப்பாற்ற வேண்டியதுதான். ஆமா பிராங்க்லின், நான் போயிட்டு வரேன். நீங்க அம்மா அப்பா கசமா பார்த்துக்கோ சரியா? அப்புறம் நான் அங்கே வந்துகிட்டு இல்லை, நான் போறேன் நீ போறேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? ஐயோ, இப்போ என்ன பண்றது? டைம் வேற ஆயிட்டு இருக்குது, விடிய வேற போகுது. பிராங்க்லின், டைம் கொஞ்சம் வேகமா போ. பூஸ்ட் எடுத்து போவேன். ஏன் தான் இப்படி வண்டியை ஓட்டுறியோ? போச்சுடா, அதுக்கு பேசாம நான் ஓடியே போயிருப்பேன். மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா சின்சன் பறக்கிறேன்? இன்னும் டைம் இருக்குடா. ஏய் கமலாக்கா சொல்லல, நான் தான் கேட்டேன், நீ ஏன் கேட்ட? சரி வா முதல்ல போயிட்டு அந்த தீவு எங்கே இருக்குன்னு நான் முதல்ல பார்த்துட்டு நான் உனக்கு சொல்கிறேன் சரியா? அதுக்கப்புறம் நீ போ. அப்புறம் நீ பாட்டு போயிட்டு மாட்டிக்காத சரியா? ஆமாம், எங்கே அந்த தீவு? இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு சொல்லி சொன்னாங்க. ஒன்றும் தெரியலையே. பார்த்துட்டேன். டேய் சின்சன், நேராக தாண்டா இருக்கு. நீ நேராக போயிட்டு நீ வந்து தங்கச்சியை காப்பாற்றிட்டு வா. நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம். ஒரு வழியா என் தங்கச்சி காப்பாத்த போயிட்டேன். இங்க இந்த போர்ட்டல் அவ்வளவுதான், உள்ள வந்தாச்சு. டேய் சுக்கு பையலே, எங்க ஹீமாவரி என் தங்கச்சியை கடத்திட்டு வர. இந்த வாங்கிக்க. என்னால வர முடியாதுன்னு நினைச்சேன். இந்த வாங்கிக்க. டேய், உன் தங்கச்சியை கொன்னுட்டேன். என்னது, என் தங்கச்சி கொன்னுட்டியா? ஐயோ ஹீமாவரி, நீ போய் சொல்ல நம்ப மாட்டே. ஹீமாவரி எங்கடி இருக்க செல்லக்குட்டி? சாரிடி, அண்ணன் வந்துட்டேன். வெளிக்கொண்டு தனியா எங்கேயும் விட மாட்டேன். ஹீமாவரி எங்க இருக்க? ஐயோ, சொன்ன மாதிரி கொன்னுட்டானா? இல்ல வாய்ப்பில்லை. என் தங்கச்சி இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்குது. ஹீமாவரி எங்க இருக்க? ஹீமாவரி, ஹீமாவரி, என் தங்கச்சியை பார்த்துட்டேன். ஹீமாவரி எந்திரி.
கூட்டிட்டு போ சரியா, தனியா போகாத. சரி அண்ணா, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட சொல்லாம போக மாட்டேன். அம்மா அப்பா ஒரு வழியை நீ கண்டுபிடிச்சிட்டீங்க. சாரி அம்மா அப்பா, நான் இனிமேல் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் தனியா. இதுக்கப்புறம் நான் நல்ல பிள்ளையா இருப்பேன், அடம் பிடிக்க மாட்டேன், உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருப்பேன் சமத்தா. சரி சரி வாங்க போகலாம் வீட்டுக்கு, டைம் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம வந்து காலையில பீச்சுக்கு வரலாம். ஒரு வழியாக ஹீமாவாரியை கண்டுபிடிச்சாச்சு. சரி சின்சான், இப்போ ஹாப்பி தானே? அழுதுகிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. நான் தான் சொன்னேன்ல சீக்கிரமாகவும் தங்கச்சி காப்பாற்றிடலான்னு. நான் சொன்னதை எங்கே நீ கேட்ட? சரி ஃப்ராங்க்லின், நான் தெரியாதனமா நான் பேச்சு கேட்காம விட்டுட்டேன். அதுக்கு எதுக்கு இப்பதான் எனக்கு சொல்லி காட்டிட்டு இருப்பியா? ஹீமாவாரி, உன்னால தானே அப்ப திட்டு வாங்கிட்டு இருக்கேன். உனக்கு இப்ப ஹாப்பியா இருக்குமே. அட சாரி என்ன, நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேனா. இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போக மாட்டேன். சரி சரி, வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ். உங்களுக்கு சின்ன பிடிக்குன்னா மறக்காம எல்லாரும் சின்சா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கலர் ஹார்ட் போட்டு விட்டுருங்க. வாங்க வாங்க போய் இப்போ வந்து ஒழுங்காக படுத்து தூங்குவோம். ஆமாம் என்னடா சாப்பு, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன்? இங்கே எவ்வளோ பிரச்சனையாச்சு, இப்போ ஆளை காணாமல் போயிட்டேன். பவு நான் இங்க தான் இருந்தேன். பவு நீங்க தான் கண்டுக்கவே இல்லை. சரிடா விட்டா எனக்கு அடிச்சு தின்னுடுவேன். ஓகே கைஸ், இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ என்னோட சேனல் இருக்குது, மறக்காம என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க. ஓகே சின்சான், நீயும் பாய் சொல்லிட்டு வா. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே டாடா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். லவ் யூ ஆல், பை பை.